வணக்கம் நேர்களே, ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்சில் அதிர்ச்சி. 44 பாகை செல்சியஸ் வெயிலில் காரில் சிக்கி மற்றொரு குழந்தை பரிதாபமாக பலி. உக்ரைன் போர். ராணுவ திரட்டல் உத்தரவால் புட்டினுக்கு எதிராக வெடித்த மக்கள் கோபம். பிரான்சின் அதிரடி பொதுக்கடன் உயர்வு சந்தை நம்பிக்கைக்கு ஆபத்து என தணிக்கை அலுவலகம் எச்சரிக்கை. இத்தாலியில் கொளுத்தும் 40 பாகை செல்சியஸ் வெயில் கொடுமை, 5 பேர் உயிரிழப்பு. பயணிகளிடம் கட்டணம் வசூலித்த விவகாரம், மன்னிப்பு கேட்டு கொள்கையை மாற்றிய ரயனேர் நிறுவனம். ரஷ்ய ராணுவ விமான நிலையங்களை நிரந்தரமாக முடக்க நேட்டோ எடுத்த அதிரடி முடிவு. பாரிஸ் வெப்ப அலை, அவதிப்படும் மாடி வீட்டுவாசிகள். கிரைமியா மீது உக்ரைன் அதிரடி தாக்குதல், புட்டினுக்கு பெரும் பின்னடைவு. இனி விரிவான செய்திகள். பிரான்சில் அதிர்ச்சி. 44 பாகை செல்சியஸ் வெயிலில் காரில் சிக்கி மற்றொரு குழந்தை பரிதாப பலி. பிரான்ஸ் நாட்டில் நீடித்து வரும் கடுமையான வெப்ப அலைக்கு நடுவே காரில் மாட்டிக்கொண்ட 3 வயது சிறுவன் ஒருவன் மூச்சு திணறி உயிரிழந்த சோகம் நிகழ்ந்துள்ளது. பாரிஸ் நகருக்கு அருகில் உள்ள பகுதியில் பெற்றோரின் கவனக்குறைவால் இந்த கோர விபத்து ஏற்பட்டுள்ளது. சிறுவன் தனது அறையில் தூங்கிக் கொண்டிருப்பதாக அவனது பெற்றோர் நினைத்திருந்த நிலையில் அவன் வீட்டிற்கு வெளியே நின்ற காரினுள் சென்றுள்ளார். சுமார் 45 நிமிடங்களுக்கு பிறகு தேடிய போதும் 44 டிகிரி செல்சியஸ் கொதிக்கும் வெயிலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரில் அந்த சிறுவன் மயங்கி கிடந்துள்ளார். அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த பேருந்து ஓட்டுநர் மற்றும் மீட்பு குழுவினர் முதலுதவி அளித்து மாரடைப்பு ஏற்பட்டதால் சிறுவனின் உயிர் பிரிந்தது. பிரான்சில் கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் காரில் மறந்துவிடப்பட்ட 2 மற்றும் 4 வயதுடைய 2 குழந்தைகள் நீரிழப்பால் பலியானது குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் போர். ராணுவ திரட்டல் உத்தரவால் புட்டினுக்கு எதிராக வெடித்த மக்கள் கோபம். உக்ரைன் போரில் ஏற்பட்டுள்ள பின்னடைவுகளை தொடர்ந்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பகுதி அளவிலான ராணுவ திரட்டலுக்கு உத்தரவிட்டுள்ளார். 2ஆம் உலகப் போருக்கு பிறகு ரஷ்யாவில் மேற்கொள்ளப்படும் முதலாவது கட்டாய ராணுவ திரட்டல் நடவடிக்கை இதுவாகும். இந்த உத்தரவின் மூலம் சுமார் 3 லட்சம் தற்காலிக ராணுவ வீரர்கள் மீண்டும் போரில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இந்த திடீர் அறிவிப்பு ரஷ்ய பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் கடுமையான அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளது. ராணுவத்தில் சேர்க்கப்படுவதை தவிர்க்க ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் விமான பயணச்சீட்டுகளை பெற்று ரஷ்யாவை விட்டு அண்டை நாடுகளுக்கு தப்பி ஓடி வருகின்றனர். புட்டினின் இந்த முடிவுக்கு எதிராக ரஷ்யாவின் பல்வேறு நகரங்களில் மக்கள் வீதிகளில் இறங்கி போராடி வருவதோடு பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிரான்சின் அதிரடி பொதுக்கட்டண உயர்வு. பிரான்சின் அதிரடி பொதுக்கடன் உயர்வு சந்தை நம்பிக்கைக்கு ஆபத்து என தணிக்கை அலுவலகம் எச்சரிக்கை. பிரான்ஸ் நாட்டின் பொதுக்கடன் மிக வேகமாக அதிகரித்து வருவதால் அது நாட்டின் நிதி நிலையை கடுமையாக மூச்சு திணற செய்து சந்தை நம்பிக்கைக்கு அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. நாட்டின் நிதி தணிக்கை அலுவலகம் விடுத்துள்ள எச்சரிக்கையில் 2026ஆம் ஆண்டிலும் அதற்கு பின்னரும் இதற்கான ஆபத்துகள் மேலும் தீவிரமடையும் என கூறப்பட்டுள்ளது. பிரான்சின் மொத்த பொதுக்கடன் 3.6 டிரில்லியன் யூரோக்களையும் தாண்டி நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 118.5% என்ற அபாயகரமான அளவை எட்டும் என கணிக்கப்பட்டுள்ளது. பலவீனமான பொருளாதார வளர்ச்சி, உலகளாவிய அரசியல் பதற்றங்கள் மற்றும் பணவீக்கம் காரணமாக நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பற்றாக்குறையை குறைப்பதற்கான அரசாங்கத்தின் இலக்குகள் கேள்விக்குறியாகியுள்ளன. கடன் அதிகரிப்பால் அதற்கான வட்டி சுமை மட்டுமே 2026இல் சுமார் 77.4 பில்லியன் யூரோக்களாக உயரும் என்பதால் நாட்டின் மற்ற வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதி கடுமையாக பாதிக்கப்படும். அடுத்த ஆண்டு ஏப்ரலில் பிரான்சில் அதிபர் தேர்தல் வர இருக்கும் நிலையில் செலவினங்களை குறைக்காமல் வரும் வரி உயர்வு மூலம் மட்டுமே நிதியை திரட்ட அரசு முயல்வது பலனளிக்காது என தணிக்கையாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இத்தாலியில் கொளுத்தும் 40 பாகை செல்சியஸ் வெயில் கொடுமை, 5 பேர் உயிரிழப்பு. ஐரோப்பாவில் தீவிரமடைந்துள்ள கடுமையான வெப்ப அலை காரணமாக இத்தாலியில் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை தாண்டி பதிவாகி வருவதால் இதுவரை 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். மிலன் நகருக்கு அருகே உள்ள கார்லாஸ்கோ பகுதியில் ஸ்டெஃபானோ சந்தகோஸ்டினோ என்ற நபர் தனது பெற்றோரின் கல்லறைக்கு அஞ்சலி செலுத்த சென்றபோது வெப்பம் தாழாமல் அங்கேயே சுருண்டு விழுந்து உயிரிழந்தார்.
இத்தாலியின் பியாசென்சா பகுதியில் சுட்டெரிக்கும் வெயிலில் திராட்சை தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த 61 வயது விவசாயி ஒருவரும் மயங்கி விழுந்து பலியாகியுள்ளார். நேபிள்ஸ் நகரில் வீடற்ற ஒருவரும் படுவா பகுதியில் தண்ணீர் விநியோக கட்டமைப்பில் வேலை செய்து கொண்டிருந்த மற்றொரு தொழிலாளியும் இந்த அனல் காற்றில் சிக்கி உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வெப்பத்தின் தாக்கம் மேலும் அதிகரிக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளதால் ரோம், மிலன், புளோரன்ஸ் உள்ளிட்ட 17 முக்கிய நகரங்களுக்கு இத்தாலிய சுகாதார அமைச்சு சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. பயணிகளிடம் கட்டணம் வசூலித்த விவகாரம் மன்னிப்பு கேட்டு கொள்கையை மாற்றிய ரயனேர் நிறுவனம். விமானத்தில் சிறு குழந்தைகளுடன் அமர்ந்து பயணம் செய்ய பெற்றோர்களிடம் கூடுதல் கட்டணம் வசூலித்த விவகாரம் ரயனேர் நிறுவனத்திற்கு கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தியது. குடும்பங்களை தனித்தனியாக பிரித்து அமர வைப்பதாக பயணிகள் சமூக வலைதளங்களில் கொதித்து எழுந்ததை அடுத்து நிறுவனம் தனது முடிவை திரும்ப பெற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டது. இந்த சர்ச்சையை தொடர்ந்து குழந்தைகளுடன் பயணம் செய்யும் பெற்றோர்களுக்கு கூடுதல் கட்டணமின்றி அருகருகே அமர்வதற்கு முன்னுரிமை வழங்கப்படும் என நிறுவனம் அறிவித்துள்ளது. இனிவரும் காலங்களில் 12 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுடன் பயணம் செய்யும் பெரியவர்கள் கட்டணமில்லாமல் குழந்தைகளுடன் அமரும் வகையில் இருக்கை ஒதுக்கீட்டு முறை மாற்றப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் வசதியை கருத்தில் கொள்ளாமல் லாபத்திற்காக மட்டுமே செயல்பட்டதாக எழுந்த புகாரை அடுத்து இந்த யூ-டர்ன் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ரஷ்ய ராணுவ விமான நிலையங்களை நிரந்தரமாக முடக்க நேட்டோ எடுத்த அதிரடி முடிவு. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தி வரும் வான்வழி தாக்குதல்களை தடுக்கும் நோக்கில் ரஷ்ய ராணுவ விமான நிலையங்களை நிரந்தரமாக முடக்குவதற்கான புதிய தொழில்நுட்பங்களை கண்டறிய நேட்டோ அமைப்பு முடிவு செய்துள்ளது. இதற்காக நேட்டோவின் உருமாற்ற கட்டளை பிரிவு மற்றும் உக்ரைன் நேட்டோ கூட்டாய்வு மையம் இணைந்து பெர்சிஸ்டன்ட் ஏர்ஃபீல்டு டினையல் என்ற பெயரில் உலகளாவிய போட்டி ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளன. இந்த திட்டத்தின் மூலம் ராணுவ தொழில்நுட்ப நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப்கள் மற்றும் பொறியியல் வல்லுநர்களிடமிருந்து புதுமையான யோசனைகளும் தீர்வுகளும் வரவேற்கப்படுகின்றன. ரஷ்யாவின் போர் விமானங்கள், ஓடுபாதைகள், எரிபொருள் கிடங்குகள் மற்றும் ஆயுத காப்பகங்கள் போன்ற உள்கட்டமைப்புகளை நீண்ட காலத்துக்கு செயலிழக்க செய்யும் தொழில்நுட்பங்களை உருவாக்குவதே இதன் முக்கிய நோக்கமாகும். இந்த போட்டியில் சிறந்த மற்றும் நடைமுறைக்கு சாத்தியமான தொழில்நுட்பங்களை வழங்கும் வெற்றியாளர்களுக்கு 2,50,000 யூரோக்கள் பரிசு தொகையாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் மின்னணு போர் முறைகளை தாண்டி செயற்கைக்கோள் வழிகாட்டுதல் இன்றி தன்னாட்சியாக செயல்படும் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணை தொழில்நுட்பங்களுக்கு இதில் முன்னுரிமை அளிக்கப்பட உள்ளது. பாரிஸ் வெப்ப அலை, அவதிப்படும் மாடி வீட்டுவாசிகள். பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் நிலவி வரும் கடுமையான வெப்ப அலை காரணமாக அங்குள்ள மக்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளனர். பாரிஸ் நகரின் பாரம்பரிய அடையாளமாக விளங்கும் அழகிய துத்தநாக கூரைகள் கோடை காலத்தில் ஓவனை போல அதிக வெப்பத்தை உறிஞ்சுகின்றன. இதனால் இந்த கட்டிடங்களின் மிக உயர்ந்த மாடிகளில் வசிக்கும் குடியிருப்பாளர்கள் தாழ முடியாத வெப்பத்தால் தவித்து வருகின்றனர். வெயிலின் தாக்கத்தால் இந்த மாடி வீடுகளுக்குள் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை தாண்டுவதால் வீட்டுக்குள் வசிக்க முடியாத சூழல் உருவாகியுள்ளது. உலக வெப்பமயமாதலால் நிலைமை மோசமடைந்து வரும் நிலையில் பாரம்பரியமாக ஏர் கண்டிஷனர்களை தவிர்க்கும் பாரிஸ் மக்கள் தற்போது அதை நோக்கி மாற தொடங்கியுள்ளனர். நிலைமையை சமாளிக்க துத்தநாக கூரைகளின் மீது மரத்தாலான பசுமை தளங்களை அமைப்பது போன்ற புதிய நவீன மாற்று வழிகளை சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சோதித்து வருகின்றனர். கிரைமியா மீது உக்ரைன் அதிரடி தாக்குதல், புட்டினுக்கு பெரும் பின்னடைவு. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் வகையில் கிரைமியாவில் உள்ள 60க்கும் மேற்பட்ட ரஷ்ய ராணுவ இலக்குகளை உக்ரைன் படைகள் வெற்றிகரமாக தாக்கியுள்ளன. கிரைமியா தீபகற்பத்தில் ரஷ்யாவின் ராணுவ இருப்பை ஒடுக்குவதற்காக உக்ரைன் தனது தாக்குதல் வியூகத்தை அண்மைய நாட்களில் தீவிரமாக முடக்கிவிட்டுள்ளது. உக்ரைனின் சிறப்பு படையினரும் கீவ் ஆதரவு கொண்ட உள்ளூர் கிளர்ச்சி குழுக்களும் இணைந்து இந்த கூட்டு தாக்குதலை திட்டமிட்டு நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதல் ரஷ்ய ராணுவத்தின் கட்டளை மையங்கள் மற்றும் ஆயுத கிடங்குகளை குறிவைத்து நடத்தப்பட்டதாக உக்ரைன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.